சொல்கிறன, மனிதர்களை நேசிக்க சொல்கிறன, நல்ல பண்பை வளர்க்க சொல்கிறன. கவிமணியின் கவிதைகளில் சமூக நல்ல கருத்து சிலவற்றை காணலாம். சமுதாயத்திற்கு நல்லது செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது, சமத்துவம் பேசுவது, இந்த கருத்துக்கள் நம்மை நல்ல மனிதராக மாற்றுகின்றன. ஓடும் உதிரத்தில் வழிந்து விழும் கண்ணீர் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ என்னும் கவிதை வரிகளில் சாதியே கடந்த சமூகத்தை பார்க்கலாம். சாதியே பாகுபாடுகள் கடுமையாக இருந்த காலத்தில் கவிமணியின் கவிதைகள் மக்களின் மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது. கீரியும் பாம்புமாய் சண்டையிட்டு சாதி கிளஞ்சு மேலஞ்சும் நாட்டை விட்டு பாரத்தாய் பெற்ற மக்களின் நீதம் பல்லவி பாடி பயனதுவோ என்று சமூக அக்கறையோடு அவர் ஜாதி வெறிய வெறுப்பதை காண முடிகிறது என்னும் கவிமணி அவர்கள் கவிதை மூலம் சமூகத்தை நல்ல வழியில் மாற்ற வேண்டும் என்று என்ன நினைத்துள்ளது. அதற்கு அவர் 4 முக்கிய வழிகளை கவிதை மூலம் சொல்கிறார். முதலாவதாக ஒழுக்கத்தை பற்றி கூறினார். ஒழுக்கம் தான் மனிதரின் அழகு என்றார். ஒரு மனிதன் நல்ல ஒழுக்கத்துடன் இருந்தால்